உலகத் தமிழர்களே, தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிகழ்வில் தற்போது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை ஜெம் தொலைக்காட்சியினுடைய புரிதல் நிகழ்வுக்காக நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். இன்னும் சில மாதங்களில், இன்றைக்கு ஜூலை மாதம் நிறைவுக்கு வரப்போகிறது. இந்த வருடத்தில் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஒரு 5 மாதமும், அடுத்த ஆண்டில் சற்றேறக்குறைய ஒரு 3 மாதங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏனென்று சொன்னால் 8 மாதங்கள் அல்லது 9 மாதங்கள் மட்டுமே தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது. இந்த 9 மாதங்கள் அல்லது 8 மாதங்கள் என்று அதிகபட்சமாக நாங்கள் வைத்துக் கொண்டாலும், இந்த குறிப்பிட்ட 7, 8, 9 மாதங்களில் தமிழர்கள் வாக்களிப்பதற்கு அடுத்த தலைவர்களை அவர்கள் உறுதி செய்யக்கூடிய ஒரு மனநிலை காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் 216 தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெறுவோம், 200 தொகுதிகளை நாங்கள் இலக்காக கொள்வோம் என்று அவர்கள் தங்களுக்கான ஒரு இலக்கினை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள், அதை போன்று இஸ்லாமிய அமைப்புகள், கொங்கு அமைப்புகள் என்று ஒரு வலிமையான சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. 3ஆம் நிலையில் திரைப்படத்துறையிலிருந்து நிரூபிக்கப்படாத ஒரு ஆளுமையாக நடிகர் விஜய் அவர்களும் நின்று கொண்டிருக்கிறார். வழக்கம்போல் 6-8% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய சீமான் அவர்களும் எதையும் நம்பாமல் தனித்து களம் காண்பதற்காக ஒரு 4 முனை போட்டிகள் அநேகமாக தமிழ்நாட்டில் உறுதியாக தெரிகிறது. தோழர்களே, நடுநிலையோடு பார்க்கும் இந்த அரசியல் புரிதலில், இந்த கணக்கீட்டில் எப்போதும் 1976களுக்கு பின்பு 2026 வரை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வரலாற்றை நாம் பார்க்க வேண்டும். இந்த வரலாற்றில் 1977, 80, 1984, அதை போன்று 89, அதை தவிர்த்து 91, 96, 2001, 2006, 2011, 2016 மற்றும் 21, 26 தேர்தல்கள். அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இறக்கும் வரைக்கும் ஆட்சி இழக்காமல் ஒரு மாபெரும் மகா ஆட்சியாளனாக இருந்தார். அதற்கு பிறகு அந்த இடத்தை பூரணத்துவமாக தமிழர்களின் உள்ளத்தில் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான் மரணிக்கும் வரை 2011 மற்றும் 16 2 முறை அவர்கள் வெற்றி பெற்றார்கள். பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்தில் 67 ஆட்சிக்கு வந்த திமுக, மீண்டும் 70களுக்கு பின்பு ஆட்சிக்கு வந்த திமுக, அவர்களும் 2 முறை 2 தலைமையிலே வெற்றி கொள்ள முடிந்தவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் வந்த பிறகு 10 ஆண்டுகளுக்கு மேல் 12 ஆண்டுகள் ஆட்சியில் அவர்கள் இல்லை. 1989ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திரு கருணாநிதி ஜாஜே என்ற இந்த பிரிவினையின் மூலம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். 91 ராஜீவ் காந்தியினுடைய அசாசினேஷனுக்கு பின்பு ஆட்சி கவிழ்க்கப்பட்ட கடந்த வரலாற்றையும் நாங்கள் அவதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் திமுகவுக்கு வெற்றி பெறுமா அல்லது பாரதிய ஜனதா வெற்றி பெறுமா, விஜய் வெற்றி பெறுவாரா என்று இந்த 3 போட்டியாளர்களுக்கு மத்தியில் 4வதாக திரு சீமானும் தன்னை வளப்படுத்தி கொள்ள 8% வாக்கில் அல்லது 6% போட்டியிடுகிறார். முதற்கண் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மைனாரிட்டிகளுடைய வாக்கு மிக மிக வலிமையான ஒன்றை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களினுடைய 6 விழுக்காடு வாக்கு சதவீதமும், அனைத்து சாதிகள் கூட்டமைப்பை கொண்ட கிறிஸ்தவ 8% வாக்கு சதவீதமும், ஏனைய கிறிஸ்தவ பிரிவுகளின் வாக்கும் முஸ்லிம்களின் வாக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக திமுகவுக்கு அமைந்திருக்கிறது. திமுகவின் எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பார்களா என்ற கேள்வியையும் நாம் களத்திலிருந்து
பார்க்கின்ற போது புரிந்திருக்கிறது. இப்பொழுது பாரம்பரியமாக அதிமுகவில் இருக்கும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் குறைந்த விழுக்காட்டில் பாரதிய ஜனதா அதிமுகவுக்கு நிச்சயமாக வாக்களிப்பார்கள். அதில் மாற்று கருத்தில்லை. இந்த 15% வாக்கில் முஸ்லிம்கள் பெரிய அளவில் சாதி பிரிவுகள் எதுவும் இல்லாமல் 2 மத இனக்குழுக்களாக அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனாலும் கொள்கை அடிப்படையில் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுகிற உருது பேசும் முஸ்லிம்களும் தமிழை தாய்மொழியாக கொண்ட முஸ்லிம்களும் முழுமையாக திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பது அநேகமாக உறுதி. கிறிஸ்தவர்களில் கன்னியாகுமரியில் வாழ்கிற நாடார் கிறிஸ்தவர்கள் ராமநாதபுரம், தேனி, பெரியகுளம், திருநெல்வேலி, கோவை, ஈரோடு இப்படி பல பகுதிகளில் பறந்து விரிந்து வாழக்கூடிய கிறிஸ்தவ தேவேந்திர குல வேளார்கள் 50% இருக்கிறார்கள். அந்த வாக்குகளும் கூட திமுகவுக்குத்தான் செல்லும். திமுக நல்லவர்கள் என்றோ அவர்கள் கட்சியில் பெரும் வெற்றி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றோ அந்த வாக்கினை அவர்கள் ஒருபோதும் போடுவதில்லை. அவர்களின் மனோநிலை என்ன சொல்கிறது என்றால், பரமக்குடியிலும் சரி, சிவகங்கையிலும் சரி, திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை, முருகன்குறிச்சி எல்லா ஊர்களிலும் நாம் அலசி ஆராய்ந்த போது பாரதிய ஜனதா இங்கே கால் பதிக்க கூடாது என்கின்ற ஒரு மனநிலையை அவர்கள் கூறினார்கள். குறிப்பாக இஸ்லாமியர்களிடத்திலும் கிறிஸ்தவர்களிடத்திலும், கிறிஸ்தவ சமூகத்தில் வன்னியர் கிறிஸ்தவர்கள், பறையர் கிறிஸ்தவர்கள், தேவேந்திர குல கிறிஸ்தவர்கள், நாடார் கிறிஸ்தவர்கள், உடையார் கிறிஸ்தவர்கள் இப்படி பன்முக சமூகம் கொண்ட அனைவரும் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான மனநிலையை அவர்கள் கொண்டிருப்பதையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதிமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை சிறுபான்மையினர் மக்களிடத்தில் எங்கும் இல்லை. ஆனால் அதிமுக கூட்டணி அமைத்தாலும் கூட்டணி அமைக்காவிட்டாலும் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பாகத்தான் வாக்களித்து விடுவார்களோ என்கின்ற பதட்டத்தையும் நாம் கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களிடத்தில் காணக்கூடியதாகவும் இருந்தது. இது அதிமுக கூட்டணிக்கு பலம் இழந்த ஒரு நிலையை காட்டும். அடுத்து, வழக்கமாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி 44%-இருந்து 23% அவர் வீழ்ச்சி அடைந்தார். அதற்கு காரணம், பாரதிய ஜனதா ஒரு சாப்ட் ஹிந்துத்துவ வாக்குகளை அதிமுக எப்போதும் பெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்களில் கடும் கோட்பாட்டுடைய இந்துக்கள், சைவ பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர்கள், அதே போன்று பிராமணர்கள் வாக்குகள் பாரதிய ஜனதாவுக்கு வலிமையாக சென்றதையும் நாம் பார்க்க முடிந்தது. ஆகவேதான் 5%-இலிருந்து அவர்களால் 11% வாக்கை அவர்கள் பெற முடிந்தது என்பதும், நாடாளுமன்றத்திற்காக தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு மோடியா ராகுலா என்ற கணிப்பில் தான் அந்த வாக்கை அளித்தார்களே அன்றி அது முழுமையாக இந்த சட்டமன்ற தேர்தலில் மாறக்கூடிய நிலையும் களத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் மொத்தத்தில் வலிமையான அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சில பலன்களும் பலவீனங்களும் இருக்கிறது. அதிமுகவினுடைய பலம் என்னவென்றால், அதாவது திமுகவுக்கு எதிரான மனநிலை எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டில் எதிரொலிக்கின்றது. ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. போதை கலாச்சாரம், கள்ளச்சாராயம், பாலியல் பலாத்காரங்கள், பெண்களுக்கு எதிராக வரம்பற்ற நிலைப்பாடுகள், விலைவாசி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகள், அடுத்து ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த துறை சார்ந்த, இடம் சார்ந்த, மண் சார்ந்த திமுகவினருடைய அதிகாரம் இது மிக அதிகமாக இருக்கிறது. கூலிக்கு கொலை செய்கிற கலாச்சாரமும் தமிழ்நாட்டில் அதிகரித்து இருப்பதையும், காவல்துறையினுடைய அத்துமீறல்கள், பாலியல் பலாத்காரங்கள், அது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள், மின்துறை ஊழியர்கள், அதனை தாண்டி ஏராளமானவர்கள் தங்கள் குறைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது திமுகவுக்கு பெரும் பலவீனம். இரண்டாவது, பொதுமக்கள், குடும்பஸ்தர்கள் சில சாத்தியக்கூறுகள் 1000 ரூபாய் இருந்தாலும் அவர்கள் தங்கள் வீட்டில் தங்கள் கணவன்மார் மடா குடியர்களாக மாறிவிட்டதையும், தங்களால் குடும்பம் சரியாக செயல்படுத்த முடியாத அளவிற்கு வருமான இழப்பீடும்
செலவு கணக்கும் அதிகரிப்பதாகவும் அவர்கள் தங்கள் கருத்தையும் கூட திமுக அரசுக்கு எதிராக வலிமையாக இருக்கிறார்கள். ஆக இந்த விவகாரத்தில் பார்க்கிற போது ஒரு அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்வதை போன்று 5 விழுக்காடு 4 சராசரியாக இந்த வாக்குகளை அவர்கள் நிச்சயமாக இழப்பார்கள். இந்த வாக்குகள் அதிமுகவுக்கு செல்லுமா? இது திமுகவினுடைய பெரிய பலவீனம். திமுகவுடைய பலம் மைனாரிட்டி மற்றும் திருமாவளவன் அவர்களுடைய கட்சி, முஸ்லிம் அமைப்புகள், காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் கொங்கு அமைப்புகள். இது அவர்களுக்கு பெரிய பலம். சரி, அதிமுகவின் பலம் என்ன? பலம் என்பது திமுகவின் பலவீனம்தான் அதிமுகவுக்கு பலம். அதிமுகவுக்கு பலவீனங்களே அதிகமாக காணப்படுகிறது. அதிமுகவின் மிக முக்கிய பலவீனம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை ஒரு பெரிய தலைவராகவோ, பேச்சாற்றல் நிறைந்தவராகவோ, மக்களை வசீகரம் செய்யக்கூடிய ஒரு தலைவராக அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக அதிமுக, செல்வி ஜெயலலிதா, அவருக்கு முன்னால் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், இப்படி ஒரு ஆளுமையும் வசீகரமும் கொண்ட தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட அதிமுக முக்குளத்தோர்கள் அதிகமாக இருக்கும் தென் தமிழ்நாட்டின் வாக்குகளை இப்பொழுது இழந்தது மட்டுமல்ல, இனியும் இழக்கும் அபாயம் அந்த கட்சியில் அதிகம் இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் 35 ஆண்டுகளுக்கு மேல் நிழலாக வாழ்ந்த திருமதி சசிகலா அவர்களை ஏமாற்றி, அவர்களை வஞ்சித்து, அவர்களை அரசியலுக்கு வராமல் நம்பிக்கை துரோகம் செய்ததாக அதிமுகவினர் பெரும் சதவீதம், அது முக்குளத்தோர்கள் மட்டுமல்ல, அவர் ஒருபோதும் சாதி அடையாளத்திற்குள் இல்லாத போதும் அவர்களின் ஒரு மனக்குறை இருக்கிறது. அதே போன்று ஓபிஎஸ், அவர் ஒரு சாஃப்டான ஒரு ஆளாக இருக்கிறார். பிஜேபியினுடைய ஆதரவான நிலை எடுத்தாலும் அவருடைய அவர் அமைதியான போக்கும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஏனென்று சொன்னால், அவர் இல்லாமல், சசிகலா இல்லாமல், இவர்கள் 2 பேரும் இல்லாமல் அதிமுக பெரும் பின்னடைவை வாக்கு சதவீதத்தில் சந்திக்கும். அதே போன்று டிடிவி தினகரன் அம்மா மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் அவரும் ஒரு பலமான சக்தியாக இருப்பதால் அதிமுக இந்த முறை வழக்கம் போல் பாரதிய ஜனதாவின் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கும் 15%, அது அவர்களுக்கு பெரும் இழப்பு. லாபம் திமுகவினுடைய ஆட்சிக்கு எதிரான மனநிலை, அது தமிழ்நாட்டுடைய பிற்படுத்தப்பட்ட சமூகம் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருக்கிறது. கடந்த காலங்களில் தலித்துகளுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு சாதகமாகத்தான் இருந்தது. அது எம்ஜிஆருடைய காலத்திலும் அம்மையார் செல்வி ஜெயலலிதாவுடைய காலத்திலும் இருந்தது. தற்போது அந்த நிலை இல்லை. திருமாவளவன் வடக்கு தமிழ்நாட்டில் கோலாட்சி கொண்டிருந்தவர் தென் தமிழ்நாட்டிலும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி போன்ற இடங்களிலும் அவர் அதிகமாக தங்களது வாக்கு சதவீதத்தை அதிகரித்து வருவதும் திமுகவுக்கு ஒரு சாத்தியம். தேவேந்திர குலர்களில் ஒரு பெரும் தலைவராக கிருஷ்ணசாமியோ திரு ஜான் பாண்டியனோ அவர்கள் இல்லை என்றாலும் 50% கிறிஸ்தவ வாக்குகள் அது திமுகவுக்குத்தான் சாதகமாக செல்கிறது. ஆனால் மக்கள் மனநிலை எதிராக இருக்கிறது. இறுதியாக நடிகர் விஜய் நிரூபிக்கப்படாத ஆளுமையாக இருக்கிறார். அவரை குறித்து பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அவரை குறித்து 2% என்றோ 8% என்றோ 15% என்றோ நாங்கள் சொல்வது எங்களுக்கு எந்த புரிதலும் இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. அதை போன்று செந்தமிழ் சீமான் 6-8%. இந்த முறை அவர் சாய்வு நாற்காலியில் சற்று ஓய்வெடுக்கலாம், அவருடைய வாக்கு சதவீதம் குறையலாம், அல்லது அதை போன்று தொடரலாம். இது தமிழ்நாட்டில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது? ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், திரு விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்கு யாரை பாதிக்கிறது? இது பெரிய ஒரு ட்ரெமண்டஸ் எஃபெக்டாக, வியக்கத்தகு ஒரு மாற்றத்தை, ஒரு டிராஸ்டிக் எஃபெக்டை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். அவர் ஆட்சிக்கு வருவதோ தனி மெஜாரிட்டியாக 40% வாக்குகளை பெறுவது சாத்தியமில்லை என்பதை மட்டும் நாம் சொல்கிறோம். அவர் பிரிக்கக்கூடிய 8, 10, 12 அது அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து உருவப்போகிறாரா, திமுக கூட்டணியிலிருந்து உருவப்போகிறாரா, நாம் தமிழர் இருந்து உருவப்போகிறாரா என்பதை சொல்வதற்கு எங்களிடத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. இதுதான் 1000% களத்திலிருந்து நாங்கள் எடுத்த தொலைக்காட்சியினுடைய தமிழ் மக்களின் மனநிலை. துல்லியமாக நடுநிலையோடு
அடுத்தடுத்து தேர்தல் களத்தில் பல புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.